ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நெஃப்டியோட மூவ்மெண்ட் அப்படின்னு பொறுத்தளவுக்கும் நெஃப்டி வந்துட்டு கொஞ்சம் சாதுவாக தான் வந்துட்டு ரியாக்ட் ஆகிட்டுருக்காங்க. இப்போ வரைக்குமே -33.80 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. அதை நீங்கள் நேரடியாகவே இங்கே பார்க்க முடியும். ஸோ நெஃப்டி பொறுத்தளவுக்கு ரொம்ப சாதுவாக போயிட்டுருக்காங்க. இது வரைக்கும் நெஃப்டியில் எந்த விதமான நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறதும் அஃபெக்ட் ஆகலை. அதனால் ரொம்பவும் வந்துட்டு ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. மற்ற ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் ஏகப்பட்ட நியூஸ் வந்திருக்கு. அது அந்த ஸ்டாக்கை நெகட்டிவாவோ பாசிட்டிவாவோ இம்பாக்ட் கிரியேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்ஸோட இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம கிளியராகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் முதல்ல வந்துட்டு ஐடிசி ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஐடி ஸ்டாக் பற்றி நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பேன். அதில் ஒரு தெளிவான விஷயம் வந்துட்டு சொல்லாமல் விட்டு அது வந்துட்டு நெகட்டிவாக வந்துட்டு போட்டுட்டு ஆகிடுச்சு வெளியே. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனியோட ஷேர்ஸை வந்துட்டு இப்போது அவங்க ஸ்டேக்ஸை குறைக்க போகிறதா வந்துட்டு ஒரு நியூஸ் வந்து நேற்றே கொடுத்துருந்தாங்க. அதில் நான் எவ்வளோ ஷேரை குறைக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்துட்டு சொல்லாமல் விட்டுட்டேன். நான் சொன்னது வந்துட்டு அதை நிறையா பேர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, ஃபுல் ஷேரையும் வந்துட்டு விற்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 29% ஷேர் வந்துட்டு இப்போதைக்கு அவங்க வச்சுருக்காங்க. அதில் அவங்க 25 இருந்தால் போதும், அதுவே இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதா அவங்க நிர்ணயம் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஸ்டாக்கை வந்துட்டு இப்போ செல் பண்ண போகிறாங்க. அது மூலமாக வந்துட்டு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு கிளியராக இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு 4% இல்லை 4.something% வந்துட்டு ஸ்டேக்கை ரிலீஸ் பண்ணாலும் ப்ரெஷர் ஆஃப் பையிங் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அந்த சமயத்தில் ஸ்டாக்கோட ப்ரைஸ் மினிமம் ஒரு 430 அந்த ரேஞ்சு கூட போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 430 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து எடுத்துக்கிட்டால் கூட குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஸ்டாக் ஒரு 4% 5% வந்துட்டு கீழே விழுக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் இந்த டிப் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக ரெடியாக இருங்க. இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கிளியராக சொல்லியிருக்கணும். நேற்று வந்துட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் வந்துட்டு நான் அதை கிளியராக மென்ஷன் பண்ண விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் தட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது பீரஜ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி. ஆல்ரெடி நம்ம ஃப்ரைடே வந்துட்டு ஒரு என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். பீரஜ் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு உண்டாயிருக்கு. அதை நீங்கள் எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படி மாதிரி கிளியராக சொல்லியிருந்தோம். ஆனால் யாரெல்லாம் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த நம்ம சொன்னது வந்துட்டு கிளியராக நடந்துருச்சு அப்படிங்கிற மட்டும் தெரியும். ஏன்னா அந்த எத்தனால் வந்துட்டு சர்க்கரை ஆலைகளில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த நியூஸ்னால் குறைஞ்சிச்சு பீரஜ் இண்டஸ்ட்ரி சார். வழக்கத்துக்கு மாறாக வந்துட்டு கீழே விழுந்தாங்க. இவ்வளோ வந்துட்டு இந்த ஷேர் கீழே விழுக தேவையில்லையே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா முழுக்க ஒரு ப்ரெஷர் செல்லிங் தான் வந்துட்டு இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சு. அப்போவே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், இந்த இடம் வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்கு ரொம்பவும் பாதுகாப்பான பிளேஸ். இந்த இடத்துல வந்துட்டு கன்சல்டேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்பவும் கிளியராக வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம். அந்த ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்பவும் கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 5% வந்துட்டு இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. 5.5% பக்கம் இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கன்னு சொல்லி ஆகலாம். இது எதிர்பார்த்த முன்னேற்றம் தான். இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த இடத்துலையும் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போது கவர்மெண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை ஆலைகளில் வந்துட்டு எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எத்தனாலே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் கவர்மெண்ட் சொல்லலை. எத்தனால் வந்துட்டு சர்க்கரை ஆலைகள் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சர்க்கரை ஆலைகள் இல்லாத நிறைய இடங்களில் வந்துட்டு டிஸ்டில்லர்ஸ் யூஸ் பண்ணி எத்தனால் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எடுத்துக்கு லிக்கர் ஃபேக்ட்ரிஸில் கூட நம்மளால் எத்தனால் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக டிஸ்டில்லர்ஸ் அப்படிங்கிற கருவி தேவைப்படும். அந்த கருவியை உருவாக்கி இன்ஸ்டலேஷன் பண்ணுற கம்பெனி தான் வந்துட்டு இந்த பீரஜ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்கும் இன்னும் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அப்போ வந்துட்டு இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ கீழே விழுந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனால் ஷேர் ப்ரைஸ் இன்னும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 600 அந்த மாதிரி நெருங்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக இந்த இடத்துல இங்கே பர்ச்சேஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இன்னும் ஒரு 5% வந்துட்டு இதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அகைன் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ணி ஸ்டாக் இன்னும் வந்துட்டு கண்டினியூஸாக ரைஸ் ஆகவும் வாய்ப்புகள் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களும் இந்த வாய்ப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நேரம் உங்களுக்கு ஒரு 5% கிடச்சிருக்கும். அகைன் வந்துட்டு ஒரு 5% எடுத்து நீங்கள் 10% வந்து இதில் ப்ராஃபிட் ரொம்ப குறுகிய காலத்தில் ஒரு 10% ப்ராஃபிட் வந்து இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான வீடியோ. ஸோ அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு சென்ட்ரல் பேங்க்கில் ஒரு சரியான வாய்ப்பு ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. சென்ட்ரல் பேங்க் பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். சென்ட்ரல் பேங்க்கில் வந்துட்டு ஒரு வாய்ப்பு உருவாகிட்டு இருக்குது. அதை பற்றி நம்ம கிளியராக பேசலாம் அப்படின்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அந்த பிரேக் அவுட் நடத்துவாங்க அப்படின்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு இன்றைக்கி அந்த ஷேரை பார்த்த உடனே. ஏன்னா
நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி அந்த பிரேக் அவுட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் அந்த பிரேக் அவுட். ஸோ நான் என்ன நினச்சேன்னா இங்கே அகெயின் வந்துட்டு கொஞ்சம் கீழே வருவாங்க, வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறத நிகழ்த்துவாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த பிரேக் அவுட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த இடத்துலேயே அவங்க நிகழ்த்திட்டாங்க. நிகழ்த்தினது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான சப்போர்ட்டையும் உடச்சிட்டு இங்கே வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இங்கிருந்து ஸ்டாக் வந்துட்டு இன்னும் மேலே போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஈஸி டார்கெட்டாக இந்த ஸ்டாக்குக்கு நீங்கள் ஒரு 56 ரூபீஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் 1 வீக் டைமுக்குள்ளே வந்துட்டு இந்த 6% ப்ராஃபிட் அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டாக் இன்னும் ஃபர்தராக மூவ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டாக் மறுபடியும் டவுன் கிரேட் நோக்கி போகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. அகெயின் இந்த ஒரு சப்போர்ட்டை வந்துட்டு உடச்சிட்டு மேலே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் லாங் டேர்முக்கு வந்துட்டு கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஸ்டாக்லேயும் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து 2 முக்கியமான சைட்ஸ் வந்துட்டு 2 முக்கியமான பங்குகளுக்கு வந்துட்டு பை ரேட்டிங் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஐசிஐசிஐ டைரக்ட் வந்துட்டு ஹிந்துஸ்தான் காப்பருக்கு வந்துட்டு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிந்துஸ்தான் காப்பரை பொறுத்தளவுக்கும் ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன் வந்துட்டு பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு பை ரேட்டிங் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டுமே 3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நான் கொஞ்சம் டிலேவாக க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி காலையில் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறமா இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஸ்டாக்கானது நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 205 அந்த ரேஞ்சுக்கு போகவும் வாய்ப்புகள் இருக்கிறதா வந்துட்டு கிளியராக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இது மூலமாக நமக்கு 1 வீக் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நமக்கு ஒரு 5 to 6% வந்துட்டு ப்ராஃபிட் அப்படிங்கிறத நமக்கு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் அதிகமாக இருக்குது. ஸோ 7% கிட்ட இந்த ஸ்டாக் ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ நீங்கள் பை பண்ணாலும் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது வந்துட்டு நியர்லி 6% வந்துட்டு ப்ராஃபிட் கொடுக்குற வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்னும் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் இந்த ஸ்டாக்கில் புல்லிஸாக இருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அகைன் வந்துட்டு ஜெஃப்ரீஸிலிருந்து நசாரா டெக்னாலஜிஸ்க்கு வந்துட்டு ஒரு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நசாரா டெக்னாலஜி ரீசெண்டாக நல்லாவும் பர்ஃபார்மும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நசாரா டெக்னாலஜிஸ் பொறுத்தளவுக்கும் அவங்க சொன்னதுக்கப்புறமாவும் இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 30 புள்ளி இன்றைக்கி மட்டுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரேக் அவுட் தான் அது நடந்திருக்கு. அவங்க இதை தான் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதையும் நம்ம ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் இருந்தோம். ஆனால் நம்ம வந்துட்டு நிறையா ஸ்டாக்கை வந்து நம்ம கவனிக்கிறனால சில ஸ்டாக்ஸை வந்துட்டு நம்ம கரெக்டாக ஃபர்தராக வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்துட்டு நம்மளும் எதிர்பார்த்த பிரேக் அவுட் தான் இதுவும். அதே போல் இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு இந்த பிரேக் அவுட் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி மட்டுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் ஃபர்தராக 1000 கிராஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு ஜெஃப்ரீஸ் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக நமக்கு ஒரு 20 to 22% வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்துட்டு நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்துட்டு சொல்லியிருப்போம் இந்த மாதிரி பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் யூகோ பேங்க், யூனியன் பேங்க் இவங்கெல்லாம் வந்துட்டு மெர்ஜ் ஆக போகிறாங்க. 4 பிஎஸ்யூ பேங்க் மெர்ஜ் ஆகி 2 பிஎஸ்யூ பேங்க்கை கன்வெர்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துட்டு நேற்று நம்ம போட்டிருந்தோம். அது மூலமாக சில ஸ்டாக் வந்து நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகிருக்கு, ஒரு ஸ்டாக் வந்துட்டு பாசிட்டிவாக இம்பாக்ட் ஆகிருக்காங்க. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா பொறுத்தளவுக்கும் 1% கீழே விழுந்திருக்காங்க. யூனியன் பேங்க் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 4% கீழே விழுந்திருக்காங்க. பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு 1.5% கீழே விழுந்திருக்காங்க. யூகே பேங்க் மட்டும் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு ரொம்பவும் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போது இவங்க இந்த ஒரு சப்போர்ட் லெவலை வந்துட்டு ரீச் ஆகிருக்காங்க. இந்த சப்போர்ட் லெவல் வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு இப்போ ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரமாக வந்துட்டு ஒரு மாதிரி கன்சல்டேஷனில் இருக்காங்க. அகைன் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு புல்பேக் கொடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு கீழே செட்பேக் ஆகி கீழே வந்திருக்காங்க. திரும்பவும் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கன்சல்டேஷன் வந்துட்டு மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அகைன் இந்த இடத்துலேருந்து மேலே போகிறக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து அகைன் மேலே போனாங்க அப்படின்னா ஸ்டாக் நியர் வந்துட்டு குறுகிய காலத்தில் நமக்கு ஒரு அகைன் 5%க்கு மேலே ப்ராஃபிட் கொடுக்கறான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வீக்குள்ளே அதிகமாக இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்காக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் வந்துட்டு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம பார்த்த இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு நீங்கள் அதிகமான ஃபோக்கஸை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு சில இம்பார்ட்டண்டான IPO டீட்டெயில்ஸ் பற்றி கிளியராக இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக வந்துட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற சுராஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் ஆகட்டும், முட்டிசன் ஜுவல்லர்ஸ் ஆகட்டும், முத்தூட்
மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிடெட் ஆகட்டும் நல்லாவே வந்துட்டு இப்போதைக்கு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டாக சுராஜ் எஸ்டேட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 0.29 டைம்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதே முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கும் 0.38 டைம்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. மோட்டிஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 7.14 டைம்ஸ் வந்துட்டு அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. ரீசெண்ட் டைம்ஸில் நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஐபிஓ அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம ரொம்பவும் லாங் டேர்முக்கு வந்துட்டு ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இப்போ வர ஐபிஓஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹைப்காக மட்டும்தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அகைன் ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா நிறையா ஸ்டாக் வந்துட்டு நெகட்டிவ் இம்பாக்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். அதனால் நீங்கள் ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ அந்த வகையில் வந்துட்டு இன்றைக்கி மோட்டிஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் வந்துட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் கிட்டத்தட்ட இப்போதைக்கு 120 அப்படிங்கிற ஒரு ஐபிஓ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சுருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 52 to 55 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இவங்களோட லிஸ்டிங் கெயின் வந்துட்டு 218% வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹியூஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மோட்டிஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லிஸ்டிங் கெயினுக்காக நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். அப்ரோச் பண்ணிவிட்டு ஆஃப்டர் லிஸ்டிங் அப்புறமா உங்களோட கேபிட்டல் எடுத்துக்கிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டு ப்ராஃபிட் மூலமாக அந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நீங்கள் உருவாக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ரிவ்யூவாக இருக்குது இப்போதைக்கு இந்த ஐபிஓ பொறுத்தளவுக்கும். அடுத்ததான் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸையும் பொறுத்தளவுக்கு அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இல்லை, ஒரு 27% அப்படிங்கிறது தான் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இதோட ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம், இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம். ஸோ அதே போல் தான் இங்கேயும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு ஓரளவுக்கு. அதே போல் ஐநாக்ஸ் இந்தியாவும் வந்துட்டு 84% ஆஃப் லிஸ்டிங் கெயினை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாம்ஸ் ஐபிஓ இண்டஸ்ட்ரி வந்துட்டு பார்த்திங்கன்னா 68% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகிறாங்க ஐபிஓ லிஸ்டிங்கில். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எடுத்துகிட்டு டோட்டலாகவே வெளியே வந்துடலாம். டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து தான் வந்துட்டு நீங்கள் டோட்டலாகவே எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி ஃப்ளார் பார்த்தீங்களா, ஃப்ளார் லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா பயங்கரமாக இப்போ கீழே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலமை தான் வந்துட்டு டாம்ஸுக்கு உருவாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிபைஇ வேல்யூலாம் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதை நான் ரிவ்யூ கொடுக்கும்போதே உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்லாம் வந்துட்டு நீங்கள் லிஸ்டிங் அப்போது செல் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஃபார்வர்டில் வந்துட்டு ஒரு கன்சல்டேட் நடந்து சரியான ப்ரைஸை வந்துட்டு அடையும் போது அப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். அப்போயும் ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக என்ட்ரி கொடுத்து இதில் பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டிஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி இன்றைக்கி வந்திருக்க சுராஜ் எஸ்டேட் ஆகட்டும், அதே போல் முத்தூட் மைக்ரோ ஃபினான்ஸ் கம்பெனி ஆகட்டும், பெரிய அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப கம்மியாக இருக்கிறனால ஸோ இதை ரெண்டையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் முழுக்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டெல்லாம் டிமெட் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க எல்லாத்துலேயுமே போயிட்டு மோட்டிஸ் அண்ட் ஜுவல்லர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு லிஸ்டிங் அப்போது ஃபர்தராக நீங்கள் டோட்டலாகவே நீங்கள் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை கேபிட்டல் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ரிட்டர்ன்ஸை வச்சு இந்த ஸ்டாக்கை வந்துட்டு லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. நம்ம சில ஸ்டாக்ஸை வந்துட்டு வீக்லி கவர் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வீக்லி வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோவை இன்னும் ஸ்ட்ராங்காக வந்துட்டு பில்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ரொம்பவும் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுக்கு சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.